பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா? வெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள் கேட்காது. இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வாழும் சென்னை துறைப்பாக்கத்தில் 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அனகதா யோகா அகாடமி சார்பில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர். அனகதா யோகா அகாடமி நிறுவனர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ளோர் 11 நிமிடங்கள் இடைவிடாமல் யோகாசனங்களில் ஈடுபட்டு உலக சாதனை படைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 175 பேர் நேரில் மற்றும் ஆன்லைனில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் நோவா சாதனை புத்தகத்தின் பிரதிநிதிகள் ராஜ்குமார் நடராஜன் மற்றும் நடுவர்கள் பிரபாகரன், சுகந்தன், நவீன்ராஜ் ஆகியோர் சாதனையை அங்கீகரித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக யோகா மூத்த ஆசிரியர் ராஜகோபால், யோகா ஆசிரியை திரிஷ்லாவி டோகா மற்றும் டாக்டர் ஸ்வேதா கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சி யோகா குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டது என ஆசிரியர் திலீபன் தெரிவித்தார். நாங்கள் யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவை அடுத்த கட்டத்துக்கு விழிப்புணர்வாக கொண்டுட்டு போகிறதுக்காக ஒரு நிமிஷம் ஒரு யோகா போசஸ் பசங்க நின்று அது ஒரு உலக சாதனையாக பண்ணாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வாயிலாக 650 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு சிறப்பாக நடைபெற்றது. இதை நாங்கள் நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் பண்ணோம். அவங்க அதுக்கு அங்கீகரித்து பசங்களுக்கு எல்லாமே சான்றிதழ், பதக்கங்கள்லாம் வழங்கி கௌரவிச்சாங்க. இப்போ யோகா பார்த்தீங்கன்னா விளையாட்டில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதால யோகா மேலே இருக்கிற ஆர்வம் மக்களுக்கு அதிகமாயிடுச்சு. அதை நாங்கள் ஒரு அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் அவங்கள விளையாட்டுல நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக ஒரு முயற்சியாக நாங்க இதை எடுத்திருக்கோம். நம்மளுடைய இந்த நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலியமா பதிவு பண்ணக்கூடிய உலக சாதனை நிகழ்வுகள் இந்த இந்தியனோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் மட்டும் இல்லாம அதை டெவலப் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை இந்த இடங்கள்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து யோகால கிட்டத்தட்ட 200 ரெக்கார்டுக்கு மேல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரெக்கார்டும் நம்ம கொண்டு போய் புத்தகம் வழியாக நம்ம கொண்டு போய் செலுத்தும் போது அந்த மக்கள் அதை படிக்கும்போது இது என்னங்கிறத தெரிஞ்சு ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அவங்க பண்றாங்க. அதன் மூலியமா தொடர்ந்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கை இந்த உலக சாதனை நிகழ்வுகள் மூலியமாகவா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸை மக்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. பண்றதன் மூலியமா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து விதமான மக்களுக்குமே என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய தன்னம்பிக்கை ஒரு விஷயத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அது ஒரு கண்டுபிடிப்புகளாகட்டும், அதை அவங்க தெளிவான முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கோமாங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அதுல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சியா இந்த இடங்கள்ல இது பதிவாயிட்டு இருக்கு. அது மாதிரி அவங்க நேசிக்கிற அவங்களுடைய துறையில அவங்க செய்யக்கூடிய அத்தனை சாதனைகளையுமே மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவங்க மூலியமா அந்த கலை அண்ட் கல்ச்சர்ஸை அவங்க டெவலப் பண்றதுல அவங்க ஒரு முக்கிய பங்கா இருக்காங்க. யோகா இஸ் டுடேஸ் நீட். ஆக்சுவலி இப்போ நிறைய கொரோனா வந்தப்பறம் நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகுது. யோகா கிவ்ஸ் த பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் இட். எல்லாரும் மருந்து சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது பண்றோம். யோகா பண்ணிங்கனாலே என்ன டெட்லி டிசீசஸ் ஈவன் கேன்சர் கூட கியூர் பண்ணலாம். அந்த அவேர்னஸ் கண்டிப்பா யோகாவால வரும். ப்ளீஸ் டூ பிராக்டிஸ் டெய்லி யோகா. இந்த ஈவெண்ட் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் நிறைய கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ற மாதிரி இருந்துச்சு. கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் எனக்கு யோகால எப்போ இன்ட்ரெஸ்ட், அண்ட் இங்க பார்த்தா இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ்ல இருந்து ஈவன் மை பிரதர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் முக்கியமா நார்மல்ல இருந்து மேக்ஸிமம் எல்லாருமே அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்ல போனா இவங்களோட கான்பிடன்ஸ் எல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் அன்ஸ்டாப்பபிள். இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாரும் நல்லா பண்ணும். அண்ட் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இதுவும் இன்னும் நல்லா கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நாள் ரொம்ப மெமரபிளான ஒரு டே. ஸோ நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பல வருடங்களுக்கு அடுத்து இப்போ 2025லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. People are so happy and they are engaging with the kids also.
different kinds of yoga like kidsல இருந்து even medical students வரைக்கும் பண்ணாங்க. For example like Bhujangasana, Veerabhadrasana, Vakrasana, Ardha Machendrasana, Supta Vajrasana. So in மாதிரி like Garuda Pidasana, like more than beginnersல இருந்து advanced வரைக்கும் they have done like even more very curious அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. So public ஒரு பெரிய reach தான். More than 100 people were participated. So happy to be the part of this event.